அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஊழல். ஊழல், ஓமைகள் சொல்ல முடியாத ஊழல் இன்று நடந்து கொண்டிருப்பது. ஊழல் என்று சொன்னால் சிறியவர் முதல் பெரியவர் வரை தெரிந்துவிடும் அளவுக்கு நம் அரசியல்வாதிகளும் கல்வியாளர்களும் கூட இதில் நுழைந்து விட்டனர். கல்வி சாலைகள் முதல் மருத்துவ காப்பீட்டு நிறுவனம், அரசு நடத்தும் மருத்துவ காப்பீட்டு நிறுவனம் வரை ஊழல் தான் இன்றும். திருக்குறள் என்ன சொல்கிறது ஊழலை பற்றி? நான் 5 விதமாக பிரித்து விட்டேன். நடுநிலைமை, ஒழுக்கம், உழவன், அரசன், அமைச்சர் என்று 5 விதமாக நான் பார்க்கின்றேன். முதலில் நடுநிலைமை. நடுநிலைமை என்றால் என்ன? எந்த ஒரு காரியத்திலும் நடுவராக இருந்து செயல்படுவது. அது நீதித்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, ஏன் பொருளீட்டுவதில் என்றாலும் சரி, நடுநிலைமையாக இருக்க வேண்டும். நன்றே வரினும் நடுவிகத்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழித்து விடல் என்கிறார் வள்ளுவர். நடுநிலைமை என்பது ஒரு பொருளை ஈட்டும் பொழுது அதை தவறான வழியில் ஈட்டக்கூடாது. சரியான வழியில் அப்பொருளை ஈட்டினால்தான் அப்பொருளும் வந்து சேரும். அப்படி தவறான வழியில் செய்து வந்த பொருளும் நிலைத்திருக்காது என்கிறார் வள்ளுவர். அதுதான் நடுநிலைமை. நீதி வழங்குவது என்பது நடுநிலைமைதான். குற்றம் யார் செய்தது, குற்றம் எதற்காக செய்யப்பட்டது, ஏன் குற்றம் செய்தான் என்பதை வகுத்து அதன்படி நீதி வழங்க வேண்டும். அதுவும் நடுநிலைமைதான். இரண்டாவதாக ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார் வள்ளுவர். ஒழுக்கம் என்பது தனி மனித ஒழுக்கம் மட்டுமல்ல, சமுதாயத்திலும் இருக்கின்ற ஒழுக்கம். பணம் சம்பாதிப்பதில் இருந்து மனிதன் இன்று அவசரமாக பணம் சம்பாதிக்கின்றான். தவறான வழியிலும் பணம் சம்பாதித்தால் தவறு இல்லை என்றே நினைக்கிறான். இதற்கு என்ன காரணம்? இன்றைய வழிமுறைகள் அப்படி மாறிவிட்டன. பணம் சம்பாதித்தலிலும் ஒழுக்கம் வேண்டும், கல்வி நிலையங்களில் கற்பதிலும் ஒழுக்கம் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மூன்றாவது உழவன். இன்றைய உழவனின் நிலை என்ன? வறுமை கோட்டில் வாடுகிறான். உழுதுண்டு வாழ்வார் மற்றவர் தொழுதுண்டு வாழாதவர். உழவனை தொழுதுண்டு வாழ வேண்டும், உழவனை தொழுது வாழ வேண்டும் என்கிறார் வள்ளுவர். ஆனால் இன்றைய நிலையோ, உழவனோ வறுமை கோட்டில் வாழுகிறான். உண்ண வழியின்றி உறங்குகின்றான். அவன் உறக்கத்திலும் விவசாயத்தை பற்றி தான் நினைக்கிறானே தவிர லஞ்சம் வாங்க வேண்டும் என்று பற்றி நினைக்கவில்லை. ஏழையின் நிலைமை இன்று அப்படி இருக்கின்றது. ஆனால் படித்த நாமோ அரசியல்வாதிகளை குறை சொல்கிறோம். நாம் முதலில் என்ன செய்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். நம்மிலிருந்துதானே அரசியல்வாதி வருகிறான் என்பதையும் மறந்து விடுகிறோம். நாம் முதலில் ஒழுங்காக இருக்க வேண்டும், பின்பு அரசியல்வாதிகளை பற்றி யோசிக்க வேண்டும். படித்த நாமும் தவறு செய்கிறோம், படிக்காத அரசியல்வாதியும் தவறு செய்கிறான். ஆனால் ஏழை விவசாயி மட்டும் கஷ்டப்படுகிறான். இதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பின்பு அமைச்சர். ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு அதிகாரம் முழுவதும் தெரிவித்திருக்கிறார் வள்ளுவர். ஒரு அமைச்சரானவன் அரசன் தவறு செய்யும் பொழுது அதை சுட்டிக்காட்ட வேண்டும். அதே அமைச்சரானவன் மன்னன் தவறான வழியில் பொருள் ஈட்டும் போதும், தவறான பக்கத்து நாட்டு மன்னன் மீது படையெடுக்கும் போதும் இது தவறு என்று சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு அமைச்சரின் குணம். ஆனால் இன்றைய அமைச்சர்களோ அரசாங்கத்தை பற்றியும் கவலைப்படுவதில்லை, மக்களை பற்றியும் கவலைப்படுவதில்லை. பணத்திற்காக பண்பையும் இழக்கின்றனர். இதற்கு காரணம் என்ன? நம்மை போலேதானே அவர்களும் இருப்பார்கள். மும்பையில் குண்டு வெடித்தது என்றால் நாளிதழ்களை படித்துவிட்டு மறந்து விடுகிறோம் 2 நாட்களில். பின் மற்றொரு முறை குண்டு வெடித்தது என்ற அப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வருகிறது, மும்பையில் இன்று குண்டு வெடித்து விட்டது. நாம் என்ன செய்தோம்? எங்கோ ஒருவன் கஷ்டப்படுகிறானே என்று நாமளும் சும்மா இருக்கிறோம். நம்மை போலத்தானே அரசனும் இருப்பான், அமைச்சரும் இருப்பான். இறுதியாக அரசனை கூடி முடித்து விடுகிறேன். ஒரு அரசன் என்பவன் மக்களுடன் சுமூகமான நிலையில் இருக்க வேண்டும், மக்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும். ஆனால் இன்று அரசனோ என்ன செய்கிறான்? மக்களின் வரிப்பணத்தை எடுத்து கொள்ளையடித்து விடுகிறான். மக்கள் முன் வரவே அஞ்சுகிறான். தேர்தலுக்கு ஒரு முறை மட்டும் மக்களின் முன் வந்துவிட்டு அதை மறந்து விடுகிறான். இதற்கு என்ன காரணம்? கொள்ளையடிப்பத பணத்தால் வரும் துன்பத்தை அவன் மக்கள் முன் சொல்ல மறுக்கிறான். இதுதான் காரணம். எனவே அரசும் வெளிப்படையாக நடக்க வேண்டும், மக்களும் வெளிப்படையாக அரசுடன் இருக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.